பிரீமியர் லீகுகளின் மதர் ஆஃப் ரைவல்ரி, கிரேட்டஸ்ட் ரைவல்ரி மட்டும் இல்லாமல் ஐபிஎல்லின் எல் கிளாசிக்கோ. ஐபிஎல்லின் எல் கிளாசிக்கோ அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய ஃபுட்பால் நண்பர்கள்லாம் இன்னும் கிரிக்கானந்தா ஐபிஎல்லின் எல் கிளாசிக்கோவா, எல் கிளாசிக்கோனா இன்னும் தெரியுமா, அதுக்கு வரலாறு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பல்ல குடிச்சிட்டு முஷ்டியும் முறுக்கிட்டு வந்துடுவாங்க. பட் நான் எதுக்காக அந்த எல் கிளாசிக்கோ சொல்கிறோம் அப்படின்னா, சொல்லும் போது நல்லா இருக்குதே, அடடா இது ஒரு நல்ல ரைவல்ரியாக இருக்கே அப்படிங்கிறதா சொல்கிறாமே தவிர, அந்த எல் கிளாசிக்கோவை எங்கேயுமே இங்கே வந்து பங்கம் பண்ணுறதுக்காகவோ இல்லை அதோட மதிப்பை குறைக்கிறதுக்காகவோ அது கூட வந்து இதை கம்பேர் பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. சொல்கிறதுக்கு நல்லா இருக்கே அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். பட் இந்த எல் கிளாசிக்கோங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐபிஎல்லில் இருக்கக்கூடிய எல் கிளாசிக்கோ அது வந்து ஒரு மாதிரி வீக்கஸ்ட்டு எல் கிளாசிக்கோவாக போயிட்டுருக்கு. ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று சென்னை சூப்பர் கிங்ஸ் வேறு மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, இல்லை ரெண்டு டீமுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டம்மியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. டேபிளுக்கு கீழே இருக்கிற இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு செத்தா என்ன, உருண்டு பிறண்டா என்ன அப்படிங்கிற மாதிரி தானே அப்படி தான் இருந்துச்சு, அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கும். இல்லை ஒன் சைடு பர்ஃபார்மன்ஸாக இருந்துக்கிட்டு இருக்கும். பட் இந்த தடவை வந்து திரும்பவும் எதிர்பார்ப்பு, ஒவ்வொரு தடவை இந்த எதிர்பார்ப்பு இருக்கும். பட் இந்த தடவை எதிர்பார்ப்பை தூண்டுற விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, சிஎஸ்கே வந்து எஸ்ஆர்ஹெச்சில் தோற்றுட்டு வந்திருக்காங்க ஜெயிக்க வேண்டிய மேட்சை. ஜிடி கிட்ட வந்து ஒரு 4 மேட்ச் தோல்விக்கு அப்புறமா எம்ஐ ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா தலை தோனி வெறும் ரீல்ஸ்லையும் டிவியில் ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும் காமிக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபக் சஹர் கூட அவர் நெட்ஸில் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி வீடியோஸ் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அஃபிஷியல் ஹேண்டலில் பார்க்க முடிஞ்சிச்சு. வந்து ஆடுவாரா அப்படிங்கிறது தெரியலை. ஐஷ்மாத்திரே தான் கன்சிஸ்டண்ட்டாக ஆடிட்டு இருந்தார். இப்போ அவரும் கிடையாது. இப்போ அவருக்கு பதிலாக யார் டீமுக்குள்ளே அகிலோசனை எடுப்பாங்களா, மேட்ச் ஷாட்டை வச்சே கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படிங்கிற குழப்பமும் இருந்துக்கிட்டு இருக்குது. அண்ட் இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிட்டு வந்து ஆடுவாரா, கலக்குவாரா, வில்ஜாக்ஸ் வருவாரா, வில்ஜாக்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு டீம் கூட, அவருக்கு பிளேயிங் லெவலில் இடம் இருக்குமா, இப்படின்னு எக்கச்சக்கமான கேள்விகளோட இந்த போட்டிகளை யார் ஜெயிப்பாங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிப்பாங்க அப்படின்னா விசில் போடு நண்பா நண்பீஸ், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னா எல்லோ கலர் ஹார்ட் போட்டு வின் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை யார் ஜெயிக்க வைப்பாங்களோ அவங்களோட பேரையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பக்கம் பால்டன்ஸ் நண்பா நண்பீஸ் நீங்கள் இருக்கீங்கள, இந்த மேட்ச்சில் நாங்கள் தான், நம்ம தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, ப்ளூ கலர் ஹார்ட்டை போட்டு வின்னு கமெண்ட் பண்ணி யார் நம்மளை ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்னு நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு கிரிக்கெட் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ சிம்பிளாக இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. சிம்பிளாக நம்பர்ஸ் ரொம்ப கம்மியாக, பர்ஃபார்மன்ஸ் பற்றி கொஞ்சம் தூக்கலாம், ஹிஸ்ட்ரி கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பார்க்குறீங்களா? பாருங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பப்பியா ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த கிரிக்கெட் தேர்தல் 2026 ஐபிஎல் 2026 மும்பை வேன்கடையில் நடக்க போகிற மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் போட்டியோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ப்ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க. இந்த ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவினிலே கிரிக்கெட் தேர்தல் பேர் வச்சிட்டோம். பட் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்தல் நடக்க போகுது, போய் மறக்காமல் ஓட்டு போடுங்க. ரோஹித் வருவாரா, தோனி வருவாரா, ஆயுஷ் மாத்திரேக்கு பதிலாக யார் வருவா, வில்ஜாக்ஸ் ஆடுவாரா இப்படின்னு கேள்விலாம் இருந்துக்கிட்டு அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். நீங்கள் போயிட்டு ஓட்டை போடுங்க. சாயங்காலம், அதாவது காலையில் போய் ஓட்டு போட்டுட்டு ஓகே, இல்லை வெயில் தாழ்ந்துட்டு போய் அதுக்கப்புறம் ஓட்டு போட்டு ஓகே. பட் எல் கிளாசிக்காவும் பாருங்கள். அதே நேரத்தில் வந்து நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டே யாராவது எலெக்ஷனில் அப்படி ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னா சூப்பர் ஹாப்பி. இந்த கடமை அது யூடியூப்லேயும் வந்து ஒரு ஜனநாயக கடமையும் ஆட்டுறீங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷனில் போயிட்டு ஓட்டு போட்டு உங்கள் ஜனநாயக கடமையும் ஆட்டுறீங்க. அப்புறம் நைட்டு எல் கிளாசிக்கை பார்த்து உங்கள் ஜனநாயக கடமையாக ஆட்டுருங்க. இந்த 3த்தையும் செய்கிறீங்கன்னா பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவேன், சூப்பர் அப்படின்னு நான் சொல்லுவேன். போய் மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க. அந்த கடமையை கண்டிப்பாக செஞ்சுருங்க. வெயில் தாழ்ந்து போனாலும் சந்தோஷம்தான். சரிங்க, இப்போ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸைட்மெண்ட் அண்ட் யார் ஜெயிப்பா, அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேல் வச்சுன்ற அளவுக்கு தான் இருக்குது, கம்மியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. பட் ஒரு விஷயம் சொல்லுவேன், இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறவங்களால் நான் டாப் 5க்குள்ளே நுழைய முடியும், அது நான் கேரண்டியாக சொல்கிறேன். பட் டாப் 4க்குள்ளே போக முடியாது. இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் அதாவது எஸ்ஆர்ஹெச்கிட்ட ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தோத்துட்டோம். எம்ஐ வந்து பார்த்திங்கன்னா ஜிடியை சரமாரியாக சுட்டு போட்டுட்டு இங்கே வந்திருக்கிறாங்க. இப்போ எம்ஐ பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை இந்த டீமில், பேட்டிங் இல்லை போன மேட்ச் வின் பண்ணிட்டாங்க தான், ஆனாலும் இந்த டீமில் என்ன பிரச்சனை இருக்குது. நான் அந்த ஒரு மேட்ச் பர்ஃபார்மன்ஸ், அந்த ஒரு மேட்ச்சில் கிடச்ச அந்த பாசிட்டிவிட்டி இருக்கும். பட் அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் வச்சு இந்த டீம் வந்து ஜெகஜாண்டிகாக இருக்காங்கன்னு நான் சொல்லிடவும் மாட்டேன். இப்போ பேட்டிங்கில் எடுத்துக்கோங்களேன், அவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணது ஒரு 2-3 பேரை சொல்லுவேன். இப்போ டீகாக் அன்றைக்கி 100 அடித்தார், திலக்குவர்மா போன மேட்ச்சில் 100 அடித்தார், ஸ்டார்ட் கம்மியாக இருந்துச்சு. நம்ம தீர் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறாரு. ஒரு 6-7 பேரில் இந்த 3 பேர் மட்டும்தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரோஹித் சர்மா வந்து மல்லேஸ்வரம் வெளியில் போகிறாருன்னா, இப்போ ரோஹித் சர்மா வந்து
இப்போ சூரியகுமார் ஆடுற கேமையும் சேர்த்து ஆடுவாரா அப்படிங்கிறது ஒரு 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 கேள்வி. பட் ரோஹித் சர்மா முதல்ல வருவாராங்கிறதே ஒரு கேள்வி. ரோஹித் சர்மா வந்து கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணணுங்கிறது ஒன்று. சூரியகுமார் யாதவ் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, என்ன விடுங்க அப்படிங்கிற மாதிரி அவரோட ஒரு ஃபார்ம் ஒரு பக்கம் தனியாக போய்கிட்டு இருந்துகிட்டு இருக்குது. அப்படின்னா இப்போது ஹர்திக் பாண்டியாவோட ஃபார்மை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. அவரும் பேட்டிங்கில் ஒரு பெருசாக அவரோட கான்ட்ரிபியூஷன் கொடுக்க மாட்டுறாரு. கீழே ஒரு சாண்டர் வரைக்கும்லாம் போச்சுன்னா தோல்வி அப்படிங்கிறத விட நீங்கள் நினச்சி வச்சுக்கலாம். பட் இந்த மாதிரியான மேட்சஸில் சாண்டர் வரைக்கும் போகும். இப்போ சாண்டர் வரைக்கும் போனால் சாண்டரும் அடிக்கணும். இப்போ என்ன பிரச்சனை? பேட்டிங் தானேங்கிறீங்களா? பேட்டிங்கில் பிரச்சனை. ஆனால் ரோஹித் வந்து அதை சரி பண்ணுவாரா? மொத்த ஷோல்டர்லையும் அவரோட ப்ரெஷரை தாங்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு அவர் தள்ளப்படுறாரு. பவுலிங் எடுத்துக்காங்க. போன மேட்ச்சு 10 விக்கெட் எடுத்தாங்க. அல்லாஹசன் வரை பிக் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டாங்க. சாட்னர் லெஃப்ட் ஹேண்டருக்கும் ரைட் ஹேண்டருக்கும் செம்மையாக பவுல் பண்ணார். ஜஸ்பிரீத் பும்ரா வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஹர்திக் பாண்டியா சீனியர் ப்ரோவை பவுலிங் பண்ணார். எல்லாமே கை கூடிச்சு. இது அப்படியே இந்த மேட்ச்சில் கை கூடினா மட்டும்தான் சென்னை சூப்பர் கிங்ஸை எம்ஐயால் பீட் பண்ண முடியும். இப்போ எம்ஐயை தாண்டி இல்லை இருங்க, எம்ஐக்கிட்டே வரேன். இப்போ எம்ஐயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு பிரச்சனை இருக்குது. அவங்களோட பவுலிங்கில் வந்து இங்கே, அதாவது அவங்க பவுலிங் வந்து மும்பை வேங்கடில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 200 ஆவரேஜாக 190 கொடுக்குறாங்க. 220, 240, 198 இங்கே கொடுத்துருக்குறாங்க. 15 ஓவரில் கொடுத்துருக்குறாங்க 198லாம். ஸோ அப்போ அவங்களோட ஆவரேஜ் ஸ்கோர் 200 இந்த பவுலிங் லைனப். அந்த பவுலிங் லைனப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பும்ரா விக்கெட்லெஸ்ஸாக இருந்திருக்காரு. ஹர்திக் பாண்டியாவும் மோசமாக பட்டிருந்திருக்காரு. அல்லாஹசன் இங்கே வாங்கியிருக்கிறாரு. இவங்க தான் இப்போ ஆட போகிறாங்க. மீதி வாங்கின ஒரு தீபக் சஹர், ஷர்துல் தாக்கூர், அதுக்கப்புறம் ட்ரெண்ட் போல்ட், இவங்கெல்லாம் யாருமே இங்கே இந்த இப்போதைக்கு 11ல் கிடையாதுங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுக்கு பவுலிங்லேயும் பிரச்சனை இருக்குது. இப்போது அஸ்வானி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ் பாகத். அஸ்வானி கூட விட்டாங்க. பட் கிறிஸ் பாகத் வந்து ஒரு யங்ஸ்டர் தானே. ஸோ இதுதான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஒரு ப்ரிவியூவில் நம்ம பேசும்போது. இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு நம்ம போகும்போது அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஜெயிச்ச மேட்ச்லலாம் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சு சாம்சன் கன்சிஸ்டண்ட்டாக ஆடி இருந்திருப்பார். அதுக்கப்புறம் சர்ஃப்ராஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்சிஸ்டண்ட்டான ரன்ஸ் அப்படிங்கிறது வருது. ஸோ இப்போ நான் பிளேயிங் லெவலில் நான் சொல்லும்போது நான் ஈஸியாக முடிச்சிடுறேன், ரொம்ப குழப்பிக்க மாட்டேன். நான் சர்ஃப்ராஸ்க்கான நம்பர் 3, அப்புறம் 4 டேவால் ரவிஸ், துபே, கீழே ஒன்று கார்த்திக் சர்மாவுக்கு ஆடின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இல்லை பிரசாந்த் வீரோடவே போனால் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். தோனி வந்துட்டாருன்னா நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். எம்ஐக்கு அது நடக்குமான்னு தெரியல. பட் தோனி இங்கே வரும்போது நிறையக்கு சால்வ் ஆகும். ஸோ நான் சொல்லிக்கிறேன், ருட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. சஞ்சுவும் ஒரு மாதிரி தெரியலங்க. அவர் பழைய சஞ்சுவை கண்ணில் காமிச்சிட்டு இருக்கிறாரு. முக்கியமான கட்டத்தில் வந்து எப்படி ஆட போகிறாரு. சர்ஃப்ராஸ் கான் எல்லா பாலையும் ரஷ் பண்ணுறாரு. அதன் மூலம் ஒரு ரன்னும் கிடைக்கிது, கிடைக்காமல் போது பிரச்சனை. டிவால் ரவிஸ் அகேன்ஸ்ட் ஸ்லோவர் கண்டிஷன். அப்புறம் அவரோட ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக அவரோட திணறல் பார்க்க முடியுது. இப்போ தோனி வந்தால் என்ன சரியாகும் அப்படின்னா, நான் ஃபீல்டில் போயிட்டு இந்த ஃபீல்ட் செட்டு பவுலிங் எக்ஸிக்யூஷன் அது இல்லை. இப்போது தோனி பின்னாடி வராரு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஸ்பின்னர்ஸை கட் பண்ணிவிட்டு அவருக்காக வச்சுருப்பாங்க. மிடில் ஓவரில் ஃபாஸ்ட் பவுலரை கொண்டு வருவாங்க. அப்போ அது டிவால் ரவிஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அவரு முன்னாடி போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா சாத்துறதுக்கு அது ஒரு வாய்ப்பாகவும் அமையும் நான் நினைக்கிறேன். எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தோனி இப்போ அவங்களுக்கு தேவை. பாருங்கள், தோனி வேணான்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ தோனி தேவைங்கிற இடத்துக்கு தோனி கொண்டு வந்துட்டார். ஏன்னா அந்த பொசிஷன் அப்படிப்பட்ட ஒரு பொசிஷன். இப்போ கார்த்திக் சர்மா, பிரசாந்த் பேர், கார்த்திக் சர்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா RCB ரன் அடிச்சார். அதெல்லாம் நான் மறக்க மாட்டேன், எனக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்குது. பட் ஒன்றும் இல்லை, மும்பை இந்தியன்ஸ் இப்போ போன மேட்ச் ஜெயிச்சு பாசிட்டிவாக இருப்பாங்க. பட் எஸ்ஆர்ஹெச் போன மேட்ச் சிஎஸ்கே தோற்றதுனால இப்போ எப்படி அவங்க எடுத்துக்கிறாங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் தெரியலை. சரி, 2 டீமில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இதுதான். இப்போ இவங்க 2 பேரும் நேருக்கு நேர் மோதிக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா சஞ்சு சாம்சனுக்கு இல்லை ருத்ராஜ் கெய்க்வாத்துக்கு இவங்களுக்கு இனிஷியலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பும்ரா, ஹர்திக் பாண்டியா வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அஸ்வினி குமார் மிடில் ஓவரில் எடுத்துகிட்டு வரதை பார்க்க முடியுது. இப்போது தோனி வந்துட்டார் அப்படின்னா ஸ்பின்னர் இவருக்காக பதுக்கி வச்சுருப்பாங்களா? மேலே டிவால் ரவிஸுக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கிடைப்பாங்களா? பட் அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேளை சிவம் துபே இருக்கார், அவருக்கு நம்ம ஸ்பின்னு இல்லைனா இப்படி இறங்கலாம். டிவால் ரவிஸ் முன்னாடி தானே இறங்க போகிறாரு. இப்போ டிவால் ரவிஸ் முன்னாடி இறங்கும் போது அவருக்கு ஸ்பின்னை போட்டு தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே துபே வந்ததுக்கப்புறமோ இல்லை தோனி வந்ததுக்கப்புறமோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் மிக்ஸ்டாக வருவாங்க. ஸோ அப்படி மிக்ஸ்டாக வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆடி காமிக்கணும். அப்புறம் இந்த மேட்சை சிஎஸ்கே ஜெயிக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், ரெட் சாயில் விக்கெட் கொடுக்க போகிறாங்க. அது ஒரு விஷயம். ரெட் சாயில் விக்கெட் அப்படிங்கும்போது சிஎஸ்கேயோட பவுலிங்க்கு நம்ம பேசுவோம், அது இதளவுக்கு சூட்டபிளாக இருக்கும் சொல்லிட்டு. பட் பேட்டிங் தான் பிரச்சனை. சஞ்சு சாம்சனுக்கு பால் கொஞ்சம் காற்றுல மூவ் ஆகுது அப்படின்னா, தள்ளிட்டு வருது அப்படின்னா கொஞ்சம் அவர் ஒரு மாதிரி சிரமப்படுவார், அதில் டவுட்டே கிடையாது. பட் ஆனால் அவர் சிரமப்பட்டார்னா பின்னாடி இருக்கவங்க எல்லாரும் சிரமப்படுவாங்க. ஸோ ஒரு பக்கம் சஞ்சு சாம்சனை டிபெண்ட் பண்ணி டீம் இருக்குதுன்னா இந்த நேரத்தில் ருத்ராஜ் கெய்க்வாத்துக்கு தேவை ரன்ஸ் இங்கேருந்து அடித்தார்னா ஹாப்பி, பொட்டி கிரவுண்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். பட் இங்கேருந்து ருத்ராஜ் கெய்க்வாத் அடிப்பாரா? பட் தான் சொல்லலாம், ரெட் சாயிலுங்க. இன்னொன்று ரெட் சாயிலுங்கிறத தாண்டி மும்பை இந்தியன்ஸ்லேருந்து ஆட வந்த மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ஸுகளும் நிறைய மும்பைக்கர்ஸுகளுமே சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக பாடிக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுமே சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக தான் நான் பார்க்குறேன். இந்த ரெட் சாயில் இந்த மும்பைக்கர்ஸ் இப்படின்னு சொல்கிறனால தான் இப்போ ஆல்ரெடி துபே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டவுனாக தான் இருக்கிறாரு, பேட்டில் பட மாட்டேங்குது. மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்
டிவால் பிரவேஸும் கொஞ்சம் ஒரு மாதிரி போன மேட்ச்சில் அவருக்கு சரியாகவும் படலை. சர்ஃப்ராஸ்கான ஒரு மும்பைக்கார். ருட்ராஜ் கேக்வாத் மும்பைக்கு அகேன்ஸ்டாக நல்லாவும் விளையாண்டுருக்காரு. சஞ்சு சாம்சனை வேன்களே நல்லாவே தெரியும் பழக்கப்பட்டது. ஸோ இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கீழே ஒரு தோனி இணைஞ்சிட்டாரு அப்படின்னா பர்ஃபெக்டாக செட் ஆகிருங்க. இப்போ நான் ஒன்றே சொல்லுவேன், 2 டீமுக்குமே சொல்லுவேன். சிஎஸ்கே டீமை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த போன மேட்ச்சு அதெல்லாம் அதுலேருந்து மொத்தமாக இங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், புதுசாக ஆடுறீங்க அப்படின்னு நினச்சிட்டு ஆடுங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ இங்கே போன மேட்ச்லேருந்து சரியாக படலைங்கிறதெல்லாம் மேட்ரு கிடையாது. இப்போ அல்லாஹ் ஹசன்ஃபர் வருவார், துபே அவர் எப்படி அடிக்க போகிறாரு, டிவால் பிரவேஸ் அல்லாஹ் ஹசன் வருவார் எப்படி அடிக்க போகிறாரு, இப்போ டிவால் பிரவேஸ் வர்சஸ் ஜஸ்பிரீத் பும்ரா வரப்போகுது, ஹர்திக் பாண்டியா வரும், அது எப்படி, இன்னொன்று அஸ்வானி குமார் வருவார்ல, இப்போ அஸ்வானி குமார் வரும்போது அப்போது இவருக்கு அகேன்ஸ்டாக ஆட போகிறது இவருக்கு கம்மியாலாம் இல்லை, இவரை விட கொஞ்சம் மேலையான ஒரு பவுலர்ஸுகளாக தான் இருப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு சேலஞ்ச் தான். கிரிஷ் பக்கத்தோட 2 ஓவர் கிடச்சி ஒரு பிடிச்சிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இங்கே அவசரப்படாமல் சென்னை சூப்பர் கிங்ஸ் சாதாரணமாக சிம்பிளாக ஆடினாங்க அப்படின்னா ஓகே. பட் ஒருவேளை அவங்க தோனி வராரு அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் நடக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஸ்பின்னர்ஸ் வந்து தோனிக்கு வச்சுருக்கிறதா இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வேஸ்ட் பண்ணுறதா, இப்போ அவுட் சைட் ஆஃப் யார்க்கர்ஸ், அவுட் சைட் ஆஃப் பால்ஸ் இதெல்லாம் பக்காவாக நெயில் பண்ணுறாங்க. இதெல்லாமே எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸ் பெருசாக வேரியேஷன்ஸ் காமிக்கல, ஒரே மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் இன்னொன்று சிஎஸ்கேயோட பேட்டிங்கில் ஒரு பெரிய பிரச்சனை, கன்சிஸ்டண்ட்டாக ஆடின ஒருத்தர் போயிட்டார், அவருக்கு வேலை சர்ஃப்ராஸ் கான் ஆட் பண்ணுறது தான். சரி, இப்போது சிஎஸ்கே பவுலிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வேன்கடேங்க, ரெட் சாயிலுங்க, இப்போ கம்போஜி, அதுக்கப்புறம் கூட இன்னொரு பார்ட்னராக முகேஷ் சௌத்ரி சென்னை சூப்பர் கிங்ஸாக ரீசெண்டாக சரியாக போடல. இந்த ரெட் சாயில் விக்கெட்டில் ஒரு வேளை ஒரு டீகாக்கையோ ரோஹித்தையோ நோண்டி விட்டார்னா, ஏன்னா எவ்ரி பவர் பிளே மேக்ஸிமம் விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஒன்றும் இல்லை 2 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஒரு கம்போஜோ முகேஷ் சௌத்ரிக்கும் கொஞ்சம் ஸ்விங் மூவ்மெண்ட் கிடைச்சதுன்னா, டாஸ் இவங்க பக்கம் விழுந்ததுன்னா, ஃப்ரெஷ் விக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா QDKயோ கொஞ்சம் நோண்டி பார்க்கலாம், அது ட்ரூ பவுன்ஸ் இருந்ததுன்னா ஒரு புல்லுக்கு ஆட வச்சு கஷ்டப்பட வைக்கலாம். நமன்தீர் அட் நம்பர் 3ல் கொண்டு வரும்போது இருக்குது. இன்னொன்று நூர் அகமதை நியூ பாலில் இந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வருவாங்கங்கிறதுனால யூஸ் பண்ண போகிறாங்களா, இல்லைனா நூர் அகமதை வந்து பத்திரப்படுத்தி வச்சுட்டு அகில் ஹுசைனை கொண்டு வந்துட்டு ஒன்று செய்வாங்களா. இன்னொன்றுங்க, இந்த லெஃப்ட் ஹேண்டர் நிற்கிறாங்க, 2 லெஃப்ட் ஹேண்டர் நிற்கிறாங்கும்போது அந்த இடத்துல அகில் ஹுசைனுக்கு கொடுக்காமல் இருந்துடக்கூடாது, எல்லா கேப்டனும் பண்ண தப்ப இவங்கேயும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். சிஎஸ்கேயோட பவுலிங் போன மேட்ச்சுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் 5-6 விக்கெட் தான் எடுக்கிறாங்க. பட் போன மேட்ச் அவுட்ஸ்டாண்டிங்காக பவுலிங் பண்ணாங்க. ஜேமி ஓவர்டன், குர்ஜப்ரீத் சிங் மிடில் ஓவர், ஸ்பேஸ் வேரியேஷன், பேக் ஆஃப் லென்த்து, வேறு மாதிரி போட்டாங்க. அந்த ஸ்கில்ஸ் மொத்தமும் வெளியில் வந்தது. எப்போல்லாம் ஜெமி ஓவர்டன் கையில் பால் போதோ அப்போல்லாம் ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. அண்ட் பவர் பிளேயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் கம்போஜ் விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு, டெத் ஓவரில் விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு எம்ஐயோட பவுலிங்கை விட இவங்க ஒரு மேட்ச் பண்ணி காமிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு சிஎஸ்கேவோட பவுலிங் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குதுங்கிற மாதிரி நான் வச்சுக்கிறோன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. பட் இந்த பக்கத்தில் நீங்கள் எம்ஐ பக்கத்தில் வந்துட்டீங்க அப்படின்னா, இப்போ எம்ஐயை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னல, அங்கே வந்து ஒரு சூரியகுமார் யாதவுக்கு பிரச்சனை இருக்குது, மற்றவங்கலாம் ஃப்ரீ ஃப்ளோவாக ஆடுற மாதிரி கூட இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தால. இப்போ எம்ஐயை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைங்கிறது இருக்குது, ஒன்று அட்வான்டேஜ் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, மேலே ரோஹித் வந்துட்டாருன்னு ரோஹித் இல்லை டீகாக், இங்கே வந்து சாட்னரும் இருக்கிறாரு. இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த பவுலிங் அட்டாக் ஒரு முகேஷ் சௌத்ரி, கம்போஜ், நூர் அகமது, அகில் ஹுசைன் அப்படின்னு வரும்போது இந்த பேட்டிங் அட்டாக்குக்கு அன்றைக்கி ஒரு மாதிரி செம்மையாக மூடு வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு அடிகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா விழுகும். இன்னொன்று டாஸ் ரொம்ப முக்கியம். இப்போ எம்ஐ பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் டாஸ் அவுட் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுப்பாங்களா பவுலிங் எடுப்பாங்களான்னா எம்ஐ டிஃபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து சேஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. அதுக்கு முந்தின மேட்ச் பார்க்கும்போது மும்பை ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆடினாலும் கஷ்டப்படுறாங்க, ஓகேங்களா, கவனிக்க முடியுது. செகண்ட் இன்னிங்ஸ் ஆனாலும் கஷ்டப்படுறாங்க, பார்க்க முடியுது. அதே தான் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும். இப்போ இவங்க 2 பேரும் தான் மோதர போகிறாங்க அப்படிங்கும்போது 2 டீமுக்கு டாஸ் க்ரூஷியல். அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் யோசிப்பாங்க, நம்ம ஃபஸ்ட்டு பேட்டிங்கே பண்ணுவோம், நம்ம டிஃபென்ஸ் ரொம்பவே பெட்டராக போகிறோன்னு. அப்படி இந்த பக்கத்தில் நீங்கள் மும்பை இந்தியன்ஸ் பக்கம் யோசிச்சிங்கன்னா டாஸை வின் பண்ணி நாங்கள் வந்து பேட்டிங் எடுக்கிறோம், டிஃபெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லாவே வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க, அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் எம்ஐயை தோக்கடிக்கிறதுக்கோ இல்லை எம்ஐ வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் தோக்கடிக்கிறதுக்கோ முதல்ல அது டெசிஷன்ஸ்லேயே வச்சு விளையாடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெரியலங்க, பார்ப்போங்க. ஹர்திக் பாண்டியாவோட எக்ஸிக்யூஷன் அந்த கேப்டன்சி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ருட்ராஜ் கேக்வாத்தும் பாராட்டுகளை வாங்கிட்டு இருந்தார். பட் போன மேட்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயுஷ் மாத்திரைக்கு காயமானதுனால சிஎஸ்கே மேனேஜர் போட்டு கல்லெடுத்து அடித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே சேஸ் பண்ணக்கூடிய ஒரு மேட்சை தோற்றதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பொதுவாகவே வந்து ஒரு மாதிரி ஃபேன்ஸுக்கு டவுன் ஆக்கியிருக்குது. பட் ஆனால் அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாங்க. மும்பை இந்தியன்ஸுக்கு சிஎஸ்கே செட் பண்ண வேண்டிய ஸ்கோர் ஆப்வியஸ்லி வந்து 220 230க்கு மேலே போனால் நல்லது. இன்னொரு பக்கம் மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த 220 இல்லைனா இவங்க ஒரு 200 சொச்சம் அடிக்கிறாங்க அப்படின்னா டிஃபெண்ட் பண்ண முடியுமா, எவ்வளோ ஸ்கோர் அடிக்கணும்னா நான் சொல்லுவேன் எம்ஐக்கு நீங்கள் 230 250 40 அடிச்சுங்க. சிஎஸ்கே ஜெயிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா சேம் திங் தான். டீம் கிட்ட இருக்கக்கூடிய அந்த பவுலிங் லைனப்பை யோசிச்சுட்டு கண்டிஷன்ஸை யோசிச்சுட்டு
அந்த பக்கத்தில் அந்த பிச்சில் எப்படி விளையாடுவாங்க மற்றவங்க அப்படிங்கிறது, அது ஆப்போனன்ட் பிளேயர்ஸ் ஆடுவாங்க அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுட்டு பண்ணணும். ஸோ ஹர்திக் பாண்டியா கேப்டன்சியில் நிறைய கேள்விகள் இருக்குது. என்ன தான் வெற்றி பெற்றாலும் அதெல்லாம் சரி பண்ணுறாரா, ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்குறாரா அப்படிங்கிறத ஸோ பொறுத்திருந்து பார்ப்போமா. ரெண்டு டீம்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் டீசெண்டாக இருக்குது. ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஆடுறவர் போயிட்டார் ஒரு பக்கம். பட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் ஒரு மேட்ச் வின் பண்ணாங்க. பட் திலக் வர்மா புண்ணியத்தில் வின் பண்ணாங்க. பவுலர்ஸ் போட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சாங்க. பட் இப்போ சொல்லுங்கள், யார் ஜெயிக்க போகிறா? ஃபிங்கர் கிராஸ்டு அப்படின்னு நினைக்கிறீங்களா? எனக்கும் ஃபிங்கர் கிராஸ் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் ஹோம் கிரவுண்ட், ஹோம் க்ரௌட் சப்போர்ட்டோட 51% எம்ஐ ஜெயிக்க தான் சான்சஸ் தான் நான் பார்க்குறேன். 51 மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கிறீங்களா? ஆமாங்க, ஒரு மாதிரி விளாடுவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. பார்ப்போம். ஆயுஷ் மாத்திரை இல்லை, தோனி இல்லை, கலீல் இல்லை, என்ன பண்ண போகிறாங்களோ. சரிங்க, வீடியோ நிறைவடைகிறது. சொல்லுங்கள், யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லுங்கள். எல்லோ கலர் ஹார்ட் போட்டு ஃபயர் விட்டு கீழே யார் ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்னு சிஎஸ்கே சைடில் இருந்தோம். அண்ட் மும்பை இந்தியன்ஸ் சைட்லேருந்து மும்பை இந்தியன்ஸ் ஜெயிப்பாங்க அப்படின்னா ப்ளூ கலர் ஹார்ட்டு ஃபயரு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு யார் வாங்குவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களில். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓட்டு போடுங்க. ஓட்டு போட்டு வந்துட்டதுக்கப்புறம் எல் கிளாசிக்கோ பாருங்கள். ஓட்டு பூத்தில் இருந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா ஹாப்பி. அப்படி பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களில். அப்புறம் இந்த ஒரு பாயிண்ட்டு வந்து எனக்கு கேமரா ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு, இதை சொல்லிட்டு போய்க்கிறேன். ஏன்னா நான் சொன்னல, சென்னை சூப்பர் கிங்ஸில் இந்த எக்ஸ் மும்பை இந்தியன்ஸ் மும்பைக்கர்ஸ் இப்போது சர்ஃப்ராஸ் கணக்கு அன்றைக்கி செம்மையாக பட்டு அவர் ஒரு 50 அடித்து நிதானமாக ஒரு வேளை சஞ்சு சாம்சன் கிட்டேருந்து ஒரு 70 ரன் வந்து ருட்ராஜ் கேக்வாத்துக்கிட்ட ஒரு நிதானமாக, ஏன்னா நிதானமானா என்ன டெஸ்ட் கிரிக்கெட்டா அப்படிங்கிறீங்களா? இல்லை, ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் ஒரு டீசெண்டான ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி சிவம் துபேவுக்கு நல்லா அவர் வழக்கமாக ஒரு ஆடுவார், அது ஒரு பட்டு. சர்ஃப்ராஸ் கானுக்கு ரொம்பவே நல்லா பட்டுச்சு அப்படின்னா திவால் பிரேஸுக்கு கொஞ்சம் பட்டுச்சுன்னா இப்படின்னே கூட்டு முயற்சியாக பட்டு சரியாக ஆடி இருந்துச்சுன்னா ஓகே. பட் ஒரு பக்கம் நீங்கள் மும்பை இந்தியன்ஸ் சைடில் இல்லை எப்படியே சென்னை சூப்பர் கிங்ஸ் சைட்லேயே வாங்கலேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவுலர்ஸ் ரெட் சாயில், முகேஷ் சௌத்ரி இந்த ரெட் சாயில் கொஞ்சம் அந்த மூமெண்ட் கிடச்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கம்போஜுக்கும் அது கிடச்சது அப்படின்னா ஓகே. அண்ட் அகில் ஹுசைன் நீங்கள் T20 வேர்ல்டு கப் ஆடிருக்காரு. ஸோ நல்லாவே அவருக்கு தெரியும் என்ன எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் பிளேயராக இங்கே விளையாண்டுருக்காருங்கிறதுனால ஸோ வாய்ப்புகள் இருக்குது. மும்பை இந்தியன்ஸ் மும்பை வேன்கடே, பட் அதை காம்ப்ளீட் பண்ணுற மாதிரியான சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயர்ஸுகளுக்கும் இங்கே ஓரளவு ஸ்பேஸ் கிடச்சிருக்குது. இவங்க இங்கே ஆடி இருக்கிறாங்க, இவங்களுக்கு பழக்கப்பட்ட இடங்கிறதுமே வந்து ஈக்குவல் காம்படிஷன் இங்கே வந்து க்ரியேட் பண்ணுது. நான் அந்த 51 வின்னிங் பர்சன்டேஜ் மும்பை இந்தியன்ஸுக்கு கொடுத்தாலும் ஏன் அந்த 1% போகுது அப்படின்னா ஹோம் அட்வான்டேஜ் அப்படிங்கிறதுனால போகுது. இந்த டாஸ் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாகவும் இருக்குங்கிறதுனால நான் அந்த பக்கம் போகவும் நான் செய்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. பட் கேப்டன்ஸ் 2 டீமோட கேப்டன்ஸும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியே ஆகணும். ஐ மீன் 40 ஓவரும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும், எடுக்கக்கூடிய ஒவ்வொரு டெசிஷன்ஸ்லையும் இருக்கணும். அதுலேயும் ஹர்திக் பாண்டியாவுக்கு தான் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர். ஸோ பின்னாடி வந்து பவுலிங் போடுவார், முன்னாடி பவுலிங் போடுவார், பேட்டிங் பின்னாடி வந்து பண்ணுவார், கேப்டன்சி ஃபுல்லாக பண்ணணும். ருட்ராஜ் கேக்வாத் பேட்டிங் ஃபீல்டிங் 2 தான் பண்ணணும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மேட்ச்சில் கேப்டன்ஸ் கலக்கணும். அண்ட் சென்னை சூப்பர் கிங் ஜெயிக்கணும்னா அங்கே இருக்கக்கூடிய மும்பை பிளேயர்ஸ் மீன்ஸ் மும்பை சேர்ந்த பிளேயர்ஸ் ஆடி கலக்கி ஆகணும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஓவர்லேயே பும்ரா வந்து சஞ்சு சாம்சன் ஒரு வேளை எடுத்துட்டாலோ ஹர்திக் பாண்டியா ஓவர்களுக்குள்ளேயே ருட்ராஜ் கேக்வாத்தும் போயிட்டார் அப்படின்னா திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அல்லாஹ் ஹசன் ஃபரோ சாண்ட்னர் ஆல்ரெடி சிஎஸ்கேல இருந்தார். ஸோ என்ன பிளான் எப்படி பண்ணுவாங்கங்கிறது அவருக்கும் தெரியும். சாண்ட்னர் எப்படி ஆடுறதுங்கிறது அவங்களுக்கும் தெரியும். இல்லை சாண்ட்னர் எடுத்துகிட்டு வராமல் ஒரு வேளை வில் ஜாக்ஸ் எடுத்து வந்தாலும் ஒரு பேட்டிங் டெப்த்துக்காக வருவாங்களா பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் விக்கெட் வேணும், விக்கெட் இல்லாமல் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதும் இருந்துக்கிட்டு இருக்குது. எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிரிக்கெட் காத்துக்கிட்டு இருக்குது. பட் மிஸ்யூ ஆயுஷ் மாத்திரே அவர் இருந்தார்னா இன்னொரு மும்பை பிளேயர் இருப்பார். அது இன்னொரு பெரிய ஒரு அட்வான்டேஜாக சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு இங்கே இருந்திருக்கும். இன்னொரு சேலஞ்சிங்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸுக்கு இருந்திருக்கும். ரோஹித் வருவாரா, தோனி வருவாரா, 2 பேரும் வந்தால் யாருக்கு எந்த டீமுக்கு நல்லது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்புறம் போன வருஷம் சூரியகுமார் யாதவ் வந்து அடித்தார். அப்போனா போன வருஷம் இந்த கன்சிஸ்டன்சி, போன வருஷம் இந்த மைண்ட் செட் அப்படிங்கிறது வேறு சூரியகுமார் யாதவை பொறுத்த வரைக்கும். பட் இந்த வருஷம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்கிட்ட அவர் அவுட் ஆகிட்டு போகிறாரு, ஸ்பின்னர்ஸை தாண்டி ஃபாஸ்ட் பவுலர்ஸ்கிட்ட அவுட் ஆகிட்டு போகிறாரு. பட் சூரியகுமார் யாதவ் வரும்போது ஃபாஸ்ட் பவுலர் இப்போ ஜாமி ஓவர்டன் தான் வருவார் அந்த இடத்துல. இப்போ ஜாமி ஓவர்டன் வரும்பொழுது சூரியகுமார் யாதவ் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு திலக் வர்மா பேட் பண்ணுவார், ஹர்திக் பாண்டியா பேட் பண்ணுவார். லெஃப்ட் ரைட் காம்பினேஷனும் இருக்குதுங்க. செம்மையான ஒரு மேட்ச்சு காத்துக்கிட்டு இருக்குங்க, டவுட்டே கிடையாதுங்க. வீடியோ நிறைவடைகிறதுங்க. ஓகேங்களா, பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோக்களில்.